கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ண ஜெயந்தி, நாம் அனைவராலுமே கோலாகலமா நாம கொண்டாடுறது, இப்ப ரொம்பவே நம்பக்குள்ள அந்த ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமா அத நம்ம செய்துட்ருக்கோம். சிவன் வந்து அபிஷேக பிரியர்னா, இவரு அலங்கார பிரியர். அதனால உங்களுக்கு சிம்பிளா நம்ப கிருஷ்ணன வர வைக்கிறதும், இல்ல ஹைஃபையா நம்மளோட அந்த கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி கொண்டு வர்றதும் வழக்கத்துல இருக்கு. கிருஷ்ணர் வந்து இது உண்மையாவே நடந்த கதை. அம் அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சிலர் வந்து விரதம் இருந்து அத ரொம்ப ஒரு கோலாகலமா, ரொம்ப பயபக்தியோட, ரொம்ப சம்பிரதாயங்கள கடைபிடிச்சு அப்படி ஒரு பெண்மணி இருப்பா. அப்போ வந்து ஒரு தோட்டத்துல, வயல்ல ஒரு பொண்ணு போயிட்டுருக்கும்போது, அது ஒரு பெரியவர்ட்ட கேட்குறா. இதுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு மெனக்கெட்டு இப்படி செய்யணுங்கிறது போல எனக்கு காதுக்கு வந்ததுன்னா, அப்படி கிடையாது. நீ நெனச்சு அந்த கண்ணன, மாயவன நீ நெனச்சு, என்ன ஒரு ஒரு சும்மா ஒரு டம்ளர் பால்ல கல்கண்டு போட்டு, ஒரு பச்சை கற்பூரத்த போட்டு நீ வையி. அந்த இடத்துல உனக்கு கிருஷ்ணன் படம் இல்லன்னாலும் கூட, அந்த அந்த இடத்துக்கு அவர் ஆவாகனமா வந்து அந்த இடத்துல உனக்கு இருந்து ஆசி பண்ணுவாருன்னு சொல்றாரு அந்த பெரியவர். அப்ப அந்த பொண்ணு அதே போலயே வீட்ல போய் நம்மளும் இன்னைக்கு அதே போல இந்த பெண்ணு எல்லாம் வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு தூரத்துல ஒரு உருவம் தெரியுது. அது என்ன மாயவன் மாரி இருக்கே, கிருஷ்ணன் மாரி இருக்கேன்னு கிட்ட போய் பார்க்குறா. கிருஷ்ணனே தான். அப்புறம் பார்த்தா அவர காணோம். மாயவன் இல்லையா? அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா, அந்த பக்கம் காட்சி குடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் காட்சி குடுக்குறாரு. அத வீட்ல வந்து சொன்னா நம்பக்கூடிய மக்கள் தான் நம்புவாங்க. இருந்தாலும் அவளுக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு நம்பிக்கை வந்து, அவ போயி அந்த மாயவன் படமுமே இல்ல. அந்த விளக்க ஏத்தி வச்சு, அந்த ஒரு டம்ளர் பால வச்சு பருகுறா. அதுபோல இந்த மாயவன் வந்து நம்ப வீட்டுக்கு வரும்பொழுது, நம்மளோட கிரியேட்டிவிட்டியில எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனாலும் கூட இந்த ஜென்மாஷ்டமிங்கிற இந்த கிருஷ்ண ஜெயந்திய நம்ம தவற விட வேண்டாம். இந்த குழந்தைகள் கால் உள்ள வர்றது போல நம்ம வைப்போம் இல்லையா? ஒரு சிலர் வீட்ல மார்பிளா இருக்கும். இல்ல இப்ப டைல்ஸே கூட ஒயிட்ல சாண்டல் கலர்ல வர்றதால, அந்த கால்கள் வைக்கும்போது அது நமக்கு உருவம் தெரியறதில்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மஞ்சள்ல அப்படி ரவுண்ட் ரவுண்டா அப்படி நீங்க வாசல்ல இருந்து ஃபோட்டோ வரையில அப்படி ரவுண்ட் ரவுண்டா வச்சுட்டீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த மஞ்சள் ரவுண்டு காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க அரிசி மாவுல இப்படி வைக்கலாம். இல்ல நீங்க அரிசி மாவுல கால்கள வச்சுட்டு, அத ஓரங்கள்ல ஸ்கெட்ச் பண்ணது போல, நீங்க அந்த மஞ்சள்ல தண்ணீல மஞ்சள கரைச்சு, அந்த ஓரங்கள்ல நீங்க அவுட்லைனா வரைஞ்சு வரலாம். இத உங்க உற்றவங்களுக்குமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க என்னென்னலாம் செஞ்சு மாயவனுக்கு படைச்சீங்கங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி விடுங்க. அருணா சமையலறை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.